Hi growth minded people, welcome to 21 days e-commerce business challenge. This is day 2 and day 2 ஓட டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷனல் ஷாப்பை பில்ட் பண்றதுக்கும் ஒரு டிஜிட்டல் ஷாப்பை பில்ட் பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ட்ரெடிஷனல் ஷாப்பை எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ட்ரெடிஷனல் ஷாப் அப்படின்றது ஒரு ஆஃப்லைன் ஷாப் தான். லொக்கேஷன்ஸ்குள்ள மட்டும்தான் நம்ம செட் பண்ற மாதிரி இருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபெமிலியரான ஒரு பிளேஸ்ல நீங்க அந்த ஷாப்பை நீங்க ஓபன் பண்றதுனால உங்களுக்கு growth நல்லாவே இருக்கும். ஸோ அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க ஒரு லொக்கேஷன் செட் பண்ணி ஒரு ஷாப் ஓபன் பண்றீங்கன்னா அதுக்கு ஹை செட்டப் காஸ்ட் தேவைப்படும். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒரு எம்ப்ளாயிஸ் இருக்கணும், எலக்ட்ரிசிட்டி பில் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பிக் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இன்கேஸ் இப்போ அது அந்த பிளேஸ் உங்களுடைய ஓன் பிளேஸா இல்லாம இருந்துச்சுன்னா நீங்க ரெண்ட் எடுத்து நீங்க அந்த ஷாப் ஓபன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அடிஷனலா ரெண்ட் நீங்க பே பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி கஸ்டமருக்கு ஷோ ஆஃப் பண்றதுக்கு நிறைய ப்ராடக்ட் நீங்க வாங்கி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க அந்த மாதிரி ஒரு எல்லாமே ஓவர்டேக் பண்ணி நீங்க அந்த ஷாப்பை ஓபன் பண்ணிட்டாலுமே ஒரு லிமிடெட் கஸ்டமர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு ரிப்பீட்டடா இருப்பாங்க. ஏன்னா அந்த சரௌண்டிங்ல இருக்கிறவங்க மட்டும் தான் அந்த விசிபிலிட்டி இருக்கும் அந்த ஷாப்பை ஓபன் விசிட் பண்ண. ஸோ இந்த மாதிரி நீங்க ஆஃப்லைன்ல இருக்க ஷாப் பாத்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு ஹவர்ஸ்ல மட்டும் தான் ஒர்க் பண்ண முடியும். ஒரு ஆன்லைன் ஷாப் எப்படி பில்ட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆன்லைன் ஷாப் அப்படின்னாவே உங்களுடைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் இருக்காங்க. உங்களோட ஷிப்பிங்குமே பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் தான் இருக்கும். ஸோ அதனாலதே பார்த்தீங்கன்னா ஒரு அன்லிமிட்டெட் க்ரோத் ஃப்ரம் எனிவேர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆன்லைன் ஷாப் பில்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் திங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்ட் தேவைப்படாது, உங்களுக்குன்னு ஒரு டீம் தேவைப்படாது, உங்களுக்குன்னு ஒரு ஃபேன்சி டிகிரி தேவைப்படாது. ஸோ உங்ககிட்ட ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபோன் அப்படி இல்லைன்னா ஒரு லேப்டாப் இருந்துச்சுன்னா போதும். அதை வச்சு யூஸ் பண்ணி உங்கள் ஐடியாஸ், உங்களுடைய ஆக்ஷன்ஸ் இது மூலியமாகவே நீங்கள் ஒரு ஆன்லைன் ஷாப் உங்களால் ரன் பண்ண முடியும். இன்கேஸ் இப்போ நீங்கள் ஒரு ஆன்லைன் ஷாப் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஷாப் பார்த்தீங்கன்னா ஹாலிடேஸில் கூட, அதாவது 24/7 பார்த்தீங்கன்னா உங்கள் ஷாப் ஓப்பனில் தான் இருக்குது. இன்கேஸ் இப்போ நீங்கள் ஸ்லிப்பிங் டைமில் இருக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு வர வேண்டிய ஆர்டர்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் ரீசன். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு ஆன்லைன் ஷாப்பில் ஒரு மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மார்க்கெட்டிங் பர்மனெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை ரன் பண்ணி அதை பர்மனெண்டா நீங்க லைஃப் லாங் இருக்கிற மாதிரி உங்களால சஸ்டெயின் பண்ண முடியும். இதுவுமே பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்ல இருக்கிற ஒரு பாசிட்டிவிட்டி. இப்போ நீங்க திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களால பிசினஸ் ரன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா ட்ரஸ்ட் மீ, யூ கேன் டூ இட். அண்ட் டே 1 வீடியோ யாராவது பார்க்காம மிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு இதை பாருங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா இதோட கண்டினியூஸ் உங்களுக்கு புரியும். அப்பதான் உங்களால ஒரு பிசினஸ் ஸ்கிராச்ல இருந்து எப்படி பில்ட் பண்றதுக்குன்னா ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி நானும் உங்க கூட நிறைய விஷயம் ஷேர் பண்ண போறேன் இந்த 21 days சேலஞ்சில். ஸோ கண்டினியூவா வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க.